கருட பெருமான் திடீர் கோவில். இந்தியாவை தாண்டி அந்த கோவில் ஏன் வந்தது? விலகும் ரகசியங்கள். உலகத்துல பல அதிசயம் நிறைந்த கோவில்கள் எங்கு பார்த்தாலுமே நிறைஞ்சிருக்குது. அதுல சில கோவில்களோட அமைப்பை பார்த்தாலே ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வித்தியாசமாகவும் அமைந்திருக்கிறது. ரொம்பவே அரிதான ஒன்னாவே இருந்துட்டு வருது. அந்த வகையில இப்ப கருடன் போல உருவம் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான முறையில கட்டப்பட்டு இருக்கிற கோவில் திடீரென அமைக்கப்பட்ட மர்மம் என்ன அப்படிங்கறத பத்தி இங்க பார்க்கலாம். உலகத்துல பல இடங்கள்ல பல்வேறு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு விதமான கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்குது. கருட பெருமானுக்காகவே சிறப்பா அமைக்கப்பட்டு தனித்தன்மை வாய்ந்த கட்டமைப்போடு அமைந்திருக்கிறது தான் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட்டிருக்கிற கருட கோவில். பறவைகள்ல மயில் எந்த அளவுக்கு தெய்வீகமா வணங்கப்படுதோ அதே அளவுக்கு கருடனும் பறவை விதத்துல ஒரு தெய்வமாவே வழிபட்டுட்டு வராங்க. ஆனா மயில் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்ததாகவும் கருடன் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு உகந்த ஒரு வாகனமாகவும் இப்ப வரைக்குமே போற்றப்பட்டுட்டு வருது. மேலும் வைணவ மதத்தை சேர்ந்தவங்க கருட பெருமான பெரிய திருவடியா நினைச்சு போற்றிட்டு வராங்க. திருமாலை வழிபடுறவங்க பெரும்பாலுமே கருடனையும் வழிபட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு அனைவரும் சொல்றாங்க. எம்பெருமான் எத்தனையோ வாகனங்கள்ல உலா வந்தாலும் கூட இந்த கருட வாகனத்துல பவனி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்னாவே அமைஞ்சிருக்குது. இதுக்காகவே திருவிழாக்கள்ல கூட இன்றளவுமே கருட வாகனத்துல ஒரு அவதாரம் எடுத்து வர்றாரு எம்பெருமான். மேலும் எம்பெருமானே தரிசிக்கிறப்ப அவரோட வாகனமானது கருட வாகனமா இருக்கிறப்ப தரிசித்தா ரொம்பவே நன்மை தரக்கூடிய ஒன்னாவே இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாருமே கருதிட்டு வராங்க. மேலும் அது போல கருட வாகனத்துல எம்பெருமான தரிசிச்சா ரொம்பவே புண்ணியமான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் அப்படின்னு அனைவரும் நினைக்கிறாங்க. இப்படி அதிக அளவுல சிறப்புகளை வாய்ந்த கருட பெருமானுக்கு இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட்டிருக்கிற கோவிலானது பாலியில் உள்ள கலாச்சார பூங்காவில தான் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிற கென்கானா கருட விஷ்ணுவோட சிலையானது செம்பு, பித்தளை மற்றும் துருவே பிடிக்காத இரும்பு போன்ற பொருட்களால செய்யப்பட்டிருக்குதான். மேலும் இங்கு அமைஞ்சிருக்கிற கருடன் சிலையை 21,000 இரும்பு பாலங்கள் கொண்டு 1,00,000க்கும் மேற்பட்ட கான்கிரீட் கோர் தூண்கள் ஆகியவற்றால அமைக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த சிலையானது 122 மீட்டர் உயரமும் 66 மீட்டர் அகலமும் கொண்டிருக்குது. இந்த சிலை அமைக்க சுமார் 28 ஆண்டுகள் முழுமையா எடுத்துக்கொண்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சிலையை கட்டி முடிக்கிறதுக்கு 740 கோடி ரூபாய் செலவானதா சொல்லப்படுது. இந்த சிலையை பார்த்த வல்லுநர்கள் கிட்டத்தட்ட 4000 டன் எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அமைஞ்சிருக்கிற கருட பெருமான தரிசிக்கணும் அப்படின்னு உலகத்தோட பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் அதிக அளவுல கூட்டமா இந்தோனேஷியாவுக்கு வந்து இந்த கோவில்ல வழிபட்டுட்டு போறாங்க. இந்த பாலி பூங்காவானது தினமும் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. இது போன்ற கோவில் எங்குமே இல்லாததால அதை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்திலையும் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள்னால தொடர்ந்து அடுத்த முறையும் இங்க வந்து தரிசனம் செஞ்சுட்டு போற மக்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்களும் இந்தோனேஷியாவுக்கு செல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க.